அண்மை செய்தி. கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வங்கக்கடலில் உருவாகி மணிக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலாக நகர்ந்து வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது அடுத்த ஒரு 10-12 மணி நேரங்களுக்குள் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் பெங்கால் புயல் உருவாவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தென்பட தொடங்கியிருக்கின்றன. நேற்றைய தினமே புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் புயல் காரணமாக அதிகப்படியான பாதிப்பை சந்திக்கக்கூடிய வகையில் தற்பொழுது வட தமிழக கடலோர மாவட்டங்களில் காற்றின் தன்மை அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மழைப்பொழிவு ஒரு சில பகுதிகளில் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் மழைப்பொழிவு அதிகமாக காணப்படுகின்றது. கடந்த 3 நாட்களாகவே தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழையின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய சூழலில் கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. சிவப்பு நிற எச்சரிக்கை கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 4 மாவட்டங்களிலுமே மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் பூம்புகார் உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாமல் அந்த சுற்றுவட்டார பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. கடலூர் மாவட்டம் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் மழைப்பொழிவு கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இந்த நிலையில்தான் 4 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் என்று சொல்லப்படக்கூடிய சிவப்பு நிற குறியீட்டு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதி கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி 6 மாவட்டங்களுக்கு, அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருப்பதை வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருந்தது. அதன்படி 6 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை பொறுத்தவரை திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த ரெட் அலர்ட் மட்டுமல்லாமல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே காற்றின் தாக்கம் அதிகரித்திருக்கின்றது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக புயல் உருவாகவில்லை. புயல் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. உருவாகக்கூடிய பெங்கால் புயல் எங்கு கரையேறப் போகின்றது? தமிழகத்தில் கரையேறுமா அல்லது தமிழகத்தினுடைய கடலோர பகுதிக்கு இணையாக சென்று தமிழகத்தின் வடக்கு பகுதியில் ஆந்திர மாநிலத்திலேயோ ஒடிசாவை நோக்கியோ அந்த புயல் சென்று கரையேறுமா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. என்றாலும் புயல் உருவாவதற்கான அனைத்து அறிகுறிகளும் தென்பட தொடங்கி இருக்கின்றன. கடலோர மாவட்டங்கள் அனைத்திலுமே காற்றினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கின்றது. இன்று காலை முதல் சென்னையில் மழைப்பொழிவு இல்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இல்லை என்றாலும் கூட தற்போது அளவில் காற்றினுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. சென்னையினுடைய மாநகர பகுதிக்குள்ளும் காற்றின் தீவிரம் அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. 12 அடி உயரம் வரை கடல் அலைகள் எழக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் 6 அடிகளுக்கு மேலாக கடல் தொடர்ந்து அந்த சீற்றத்துடன் காணப்படுகின்றன அலைகள். மேலும் படகுகளை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலுமே ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி இருக்கின்றார்கள். மீனவர்கள் மேடான பகுதிகளிலே படகுகளை நிறுத்தி இருக்கின்றார்கள். காற்று அதிகம் இருப்பதன் காரணமாக நாகை மாவட்டத்திலும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் முதிர்ந்த மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. ஒரு சில இடங்களில் பழைய வீடுகளும் இடிந்திருக்கின்றன. பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் 2 மாவட்டங்களிலும் தீவிரமாக பணியில் இருக்கின்றார்கள். திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலெல்லாம் பேரிடர் மீட்பு குழுவினர் தங்களுடைய பணிகளை நேற்று முதலே தொடங்கிவிட்டார்கள். நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் நிவாரண மையங்களுக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். புயல் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மூலமாக நிவாரண மையங்களுக்கு பொதுமக்கள் அழைத்து வரப்படுவது குறித்தும் எவ்வளவு பேர் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விவரங்களை பெற்று அவர்களுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள், குடிசை பகுதி மக்கள் நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில், மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலூர் போன்ற மாவட்டங்களில் எல்லாம்
பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வானிலை ஆய்வு மையம் மட்டுமல்லாமல் வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகத்துறை சார்பில் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பாம்பனில் எல்லாம் தொடர்ந்து கடலின் சீற்றம் அதிகரித்து வருகின்றது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். பாம்பனை பொறுத்தவரை கடல் சீற்றம் காணப்படுகின்றது. பல இடங்களில் அந்த படகுகள் எல்லாம் அந்த அலையின் சீற்றத்தின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு சீற்றம் அதிகரித்திருக்கின்றது. எனவே ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் இருந்து கடலோர மாவட்டங்கள் அனைத்தையும் எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்தும் கண்காணித்து வருகின்றார்கள். மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து உடனுக்குடன் அது தொடர்பான விவரங்கள் பெறப்படுகின்றன. மேலும் அந்த நிவாரண மையங்களுக்கு அழைத்து செல்லப்படுவது தொடர்பாக பொதுமக்களுக்கு அந்த ஒலிபெருக்கி மூலமாக அறிவிப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மீனவ கிராமங்களிலும் ஒலிபெருக்கி மூலமாக மீனவர்களுக்கான அறிவிப்புகள், எச்சரிக்கை அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நாகை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மீனவர்கள் கடந்த 9 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். மீனவர்களை பொறுத்தவரை அலையின் சீற்றம் அதிகம் இருப்பதன் காரணமாக கடந்த வாரம் முதலே கடலுக்கு செல்வதை தவிர்த்திருந்தார்கள். வானிலை ஆய்வு மையமும் நேற்று முன்தினம் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. மேலும் ஆழ்கடல் மீனவர்களும் உடனடியாக கரை திரும்புவதற்கு நவீன கருவிகள் மூலமாக தகவல் அனுப்பப்பட்டிருந்தன. அதன்படி நாகை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி படகுகள், விசைப்படகுகளோடு அவர்கள் நேற்றைய தினமே கரை திரும்பி விட்டார்கள். எனவே கடலோர காவல் படையினரும் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட கடற்பகுதிகளில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை மிதவைகள் எல்லாம் அடித்து வரப்படக்கூடிய அளவிற்கு, அதாவது இந்த துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய கப்பல்களுக்கு வழிகாட்டக்கூடிய மிதவைகள் உள்ளிட்ட எல்லாம் அடித்து வரப்படுகின்றன. காசிமேடு போன்ற துறைமுகங்களில் இருந்த மிதவைகள் சென்னை மெரினா கடற்கரையை நோக்கி அடித்து வரப்பட்டன. அந்த அளவிற்கு சென்னையிலும் கடலில் சீற்றம் காணப்படுகின்றது. காற்றின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்றது. நேரம் ஆக ஆக காற்றினுடைய தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழலில் உரிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கும் வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பிலும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று ரெட் அலர்ட் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களாக கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் இருக்கின்றன. புதுச்சேரியினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்களில் 5 மாவட்டங்களிலுமே காரைக்காலோடு சேர்த்து மழையின் தீவிரமும் அதிகமாக காணப்படுகின்றது. அலைகளும் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. காற்றின் போக்கும் அதிகரித்து காணப்படுகின்றது. தொடர்ந்து காற்று வீசக்கூடிய அந்த வேகம் அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை அவர்கள் தரப்பில் இந்த காற்று எந்த திசையில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் தெரிவித்து வருகின்றார்கள். மணிக்கு 13 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் கடந்த 6 மணி நேரமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்து வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த 6 மணி நேரமாக நகர்ந்து வருவதை தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் உறுதி செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து காற்று அதிகமாக வீசி வரக்கூடிய சூழலில் அதிக மழைப்பொழிவு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்களாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டமாக சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மழைப்பொழிவை பொறுத்தவரை உள் மாவட்டங்களிலும் கணிசமான அளவு மழைப்பொழிவை தந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஏனென்றால் இது நகரக்கூடிய வேகம் குறைவாக இருப்பதால் உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை தந்து கொண்டிருக்கின்றது.